இவ்வளவு நேரம் சொன்னேன்ல மைக்ரோ கண்ட்ரோலர் இப்படி பண்ண வைக்கலாம் அப்படி பண்ண வைக்கலான்னு. அதெல்லாம் எப்படின்னா த்ரூ ப்ரோக்ராமிங். Microcontroller are generally programmed in high level language like C, C++, and in a program பண்றதுக்கு you will need an environment or a working space. Don't worry, இது வந்து microcontrollers-கான programming, Arduino-கான programming வேற செஷன்ல. Okay, so this is for microcontroller. I hope you know C language. இப்போ இந்த C language எடுத்து அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு embedded systemக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும். And அதுதான் embedded C. So basically it has a C language which can be used for different purposes, and it mainly uses a standard syntax, but this has a lot of advantage and disadvantages, and adla nariya extra features kuda add irukku, like normal C தவிர்த்து adla extra features. So or a large number of extra characteristics have been added, like operation, mapping register, unoda memory area, unoda representation of your fixed point எல்லாம் பார்க்கலாம். இன்னும் சில features சொல்லணும்னா it runs on real time. It supports only the needed processor or controller, like எது தேவையோ அது மட்டும் தான், or ஒரு high level working பண்ணலாம். And இன்னும் சில advantages of embedded C னா, it's easier to understand as it is very simple, like really simple. It has a good coding speed and it performs one task at a time. So dedicated-ஆ இருக்கும் உன் டாஸ்க்கு, and it is very suitable for industrial purposes. Actually நீங்க ஃபியூச்சர்ல அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் எழுதணும், பட் இங்க this embedded C is something which you will really understand right now. இப்போ அட்வான்டேஜஸ் இருந்தா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னா, இட் ஹேஸ் a limited memory, ரொம்ப லிமிட்டட் மெமரி தான், அண்ட் ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் சொன்னேன்ல ஒன் டாஸ்க் அட் அ டைம்னு, நல்ல விஷயம் தான், ஆனால் மல்டி டாஸ்கிங் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ this is like a basic structure of an embedded C program. And so basically it has comments, preprocessor directives, global variables, main function, local variables, statements. So basically comments na, it is something that helps a person checking the program to read and understand your program. இப்போ நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ற, உனக்கு ஒரு எரர் ஆயிடுச்சு, நீ ஒரு சீனியரை கூப்பிட்டு ப்ரோ இந்த எரர் கிளியர் பண்ணுன்னு கேட்டா அவனுக்கு கோடு புரியணும்னா அதுக்கெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். அண்ட் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ்னா, இப்போ ஒரு எம்பெடட் சி சாஃப்ட்வேர்ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ப்ரீ ப்ராசஸர் லைப்ரரிக்குள்ள இருக்கும். லைப்ரரி மீன்ஸ் ஒரு தனி ஸ்டோர்டு இது. அண்ட் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் அட் த டைம் ஆஃப் ரன்னிங் த ப்ரோக்ராம் வென் யூ கால் தம். குளோபல் வேரியபிள்ஸ்னா the variables which are declared before the main function. Like see இங்கேயே வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல குளோபல் வேரியபிள்ஸ்னு இருக்கு. So this can be accessed and used by any function inside the program. இதோ உள்ள இருக்க குட்டி ஃபங்க்ஷன் 1 கூட அதை யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஆனா லோக்கல் வேரியபிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வர ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்குள்ள, இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 குள்ள தான் லோக்கல் வேரியபிள்ஸ்னு ஒன்று ஸ்டோர் இருக்கு, அதே மெயின் ஃபங்க்ஷன்ல ஒன்று ஸ்டோர் இருக்கு. பட் நீ எங்க டிக்ளேர் பண்றியோ அங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றியோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அந்த லோக்கல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல தான் உன் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அண்ட் ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்தா ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். பின் டயக்ராம். ஸோ this is actually one pin diagram, பட் அதுக்கு முன்னாடி பின்னா என்ன? ஒரு பின்னா என்னன்னா, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல pins are what that sticks out of an IC. இந்த குட்டி குட்டி கம்பி மட்டும் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் pins, and they connect electrically to the board and the components like your LEDs, motor drivers, etc. So these pins are the one that carry the electrical signal in and out of the IC to allow it to do the function assigned. நீ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கியோ அதை பண்ண வைக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கலா கனெக்ஷன் கொடுத்து அந்த சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்றதுக்கெல்லாம் இந்த பின் தான் யூஸ் ஆகும். Each pin in this microcontroller has a specific function. Like some pins are used for power and some pins are used for input output. இப்போ இந்த diagramலயே there is this PSEN pin that is for reading your program memory, and VCC pin இருக்கு that is to supply voltage, and இன்னொரு VSS இருக்கு that is to give ground potential. ஓகே ஃபைன். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்னா அது இதுன்னு சொன்னல, ஆனால் ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகுதுன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல, லைக் வென்டிலேட்டர்ஸ், பிளட் ப்ரெஷர் மானிட்டர், அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல பார்த்தா GSM, சிம், அண்ட் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஏசியில், ரிமோட்ல
லேப்டாப்ல இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரோபோட்டிக்ஸ்ல நிறைய இடத்துல இருக்கு. ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டு பார்த்தா வெஹிக்கிள் கண்ட்ரோல் ஆர் பவர் ட்ரெயின் அதெல்லாம் சொல்லலாம். லைக் வெறும் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸா வச்சு தேர் ஆர் லாட் ஆஃப் இனோவேஷன்ஸ் லைக் ஐஸ்பியர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி கிச்சன் அண்ட் நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கூகுள் இட். அண்ட் many more are yet to come in my innovations. So cool. So this is all about microcontrollers. So இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா Arduino இல்லனா Arduinoல microcontroller is a really major and important component. And இதை சொல்லிடுறேன், Arduino is something that eases our job. While like இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம வேலை ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான். பட் நீ ஒரு ஜாப் போற ஆர் இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல போய் ப்ராஜெக்ட் பண்றேன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் ஆகும் இல்ல அதை வச்சு தான் பண்ணணும். ஓகே, ஸோ வாட் இஸ் a development board? Development board is a printed circuit board with various circuitry and hardware designed to support your work with a microcontroller. So basically this development board makes our job easy. Because ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்ல வச்சுன்னா நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஒரு பிரெட் போர்டு எடுத்து யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் அ பஞ்ச் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் அதுக்கு நிறைய வயரிங் வைக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது காண்டாகும். ஸோ பட் இங்க யூ ஹேவ் ஆல் த ஹார்ட்வேர் அண்ட் அதுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் வயரிங் எல்லாமே இருக்கு. And it's already constructed and ready to use, making your work very easy. But again, remember, this development boards எல்லாம் இங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில you will be taking the hard route. So பேசிக்கா ஒரு டெவலப்மெண்ட் போர்ட்ல ஒரு பவர் சர்க்யூட் இருக்கும் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் அ பவர் சப்ளை கிவன். அண்ட் ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்ல வி கெட் மேக்ஸிமம் ஹை சோர்ஸ் தான். பட் நம்ம ஆர்டினோல அவ்வளவு தேவையில்லை வோல்டேஜ். ஸோ 3.3 or 5 மாதிரி இருந்த போய் போறோம். ஸோ அதுக்கு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் யூஸ் ஆகும். அண்ட் தட்ஸ் அ ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், ஒரு பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட். அண்ட் அதுக்கு இன்புட் அவுட்புட் பின்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் போர்ட் சூஸ் பண்றதுக்குன்னா யூ ஷுட் செக் இஃப் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் நேச்சர். அது எதுக்குன்னா ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஸ் ஆக்சசிபிள் அண்ட் ப்ரொடெக்ஷன் லைக் செக்யூரிட்டி வேல்யூ இருக்கா. அண்ட் உன்னோட டெவலப்மெண்ட் போர்டோட அவைலபிலிட்டி அகைன் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல சொன்ன மாதிரி தான் அது அந்த சோர்ஸ் நீ பார்க்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஆர்டினோ அண்ட் ஆர் டெவலப்மெண்ட் போர்ட் நீ எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் போர்ட்னா ஆர்டினோ, ராஸ்பெரி, பேண்டா போர்ட், பீகிள் போர்ட். ஆனா இதெல்லாம் ஃபேமஸ் ஆனதுன்னு நிறைய பேர் சொல்றது ஆர்டினோ. ஸோ ஹியர் வி கோ. வாட் இஸ் an Arduino? An Arduino is like an open source microcontroller development board. இன்னும் பேசிக்கா சொல்லணும்னா யூ கேன் யூஸ் ஆர்டினோ டு ரீட் சென்சார்ஸ் அண்ட் கண்ட்ரோல் திங்ஸ் லைக் மோட்டார்ஸ் அண்ட் லைட்ஸ். அண்ட் திஸ் அலோஸ் யூ டு அப்லோட் ப்ரோக்ராம்ஸ் டு திஸ் போர்ட் விச் கேன் இன்டராக்ட் வித் திங்ஸ் இன் த ரியல் வேர்ல்ட். இதை வச்சு யூ கேன் மேக் டிவைசஸ் விச் கேன் ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செடியை வச்சு அதில் ஒரு ஹியூமிடிட்டி சென்சார் ஆர் சாயில் மாய்ஸ்சர் சென்சார் வச்சு யூ கேன் டூ அன் ஆட்டோமேட்டட் வாட்டரிங் சிஸ்டம். Basically, if there is something that is in any way controlled by electricity, Arduino can make and create an interface with it. Interface na ஒரு point where two systems meet. So Arduinoல அவ்வளோ இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரே செஷன்ல முடிக்க முடியுமான்றது டவுட் தான். But I have tried my best and hopefully you'll understand the concept. So Arduinoல நிறைய டைப்ஸ் இருக்கு. So சும்மா ஒரு குவிக் கிளான்ஸ் பார்ப்போம். Like what is Arduino Uno, Arduino NG ஒன்று இருக்கு, Arduino Mega, Arduino Yun, Arduino Nano, Arduino Lilypad நிறைய இருக்கு. So quicker, so we'll see what is what in it. Arduino Uno. So see, this is the most common version of Arduino which is used. நிறைய பேர் Arduinoனாலே இதுதான் ரெஃபர் பண்ணுவாங்க. Arduino NG. It is basically a microcontroller board based on Atmega controllers, like microcontrollers, Atmega type of microcontrollers. And these are something which are really very powerful. And Arduino Mega 2560. இப்போ Arduino Uno na most common na, second most common na Mega 2560 தான் சொல்வாங்க. இல்ல Uno விட Arduino Uno விட எல்லாமே டபுள் ட்ரிபிள் தான். லைக் நம்பர் ஆஃப் பின்ஸ் அதிகம், மெமரியில அவ்வளோ அதிகம் இருக்கு. அண்ட் ஸோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது மெகா, the Mega 2560. Cool. So second இருக்கிறது Arduino Mega ADK. இது எதுக்குன்னா ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ்க்குன்னு இன்டர்ஃபேஸ் பண்ணதான் Arduino Mega ADK.
செகண்ட் இருக்கிற போட்டோ தான் ஆர்டினோ மெகா ஏடிகே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆர்டினோ மெகா 2560. ஸோ ஆர்டினோ யுன் இட் ஆல்சோ யூசஸ் அட்மெகா கண்ட்ரோலர். என்னன்னா இதுல அடிஷ்னலா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தனியா இருக்கு. அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வைஃபை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஆர்டினோ நானோ பேர்லயே இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆர்டினோ போர்ட். அண்ட் பேசிக்லி ரொம்ப சைஸ்ல சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும். அண்ட் பிரெட் போர்ட்ல ஃப்ரெண்ட்லி. இது மினிமல் கனெக்ஷன்ஸ் தான் தேவை. ஸோ ஆர்டினோ லிலிபேட் பேசிக்கா பார்க்க பூ மாதிரி இருக்கிறதுனால லில்லின்னு பேர் வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியாது. பட் பேசிக்கா இட்ஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் டிசைன் ஃபார் க்ளோத்ஸ் லைக் துணியில ஆர் ட்ரெஸ்ல ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம். கேட்க லூஸ் டைமா இருக்கும். பட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இவ்வளோ பார்த்தோம். பட் நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது ஆர்டினோ யூனோ. ஸோ பேசிக்கா ஆர்டினோ யூனோ இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் விச் ஹேஸ் அன் அட்மெகா 328 மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் ஏன் இது டக்குன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா இங்கே டாக்குமெண்டேஷன் டீடைல்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ். உன்னோட எல்லாம் லைக் உன்னோட கனெக்ஷன்ஸ் ஈஸி தான். உன்னோட ஹார்ட்வேர் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றது ஈஸி. பேசிக்கா இட் மேக்ஸ் யர் லைஃப் ஈஸியர் வென் யூர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஒரு